ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:5 பார்க்குறோம். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழும்பினதை முதற்தரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே அநேகர் என்ன பண்ணாங்க, மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. ஆனால் அவங்க பேர்லாம் ஏன் முதற்தரம் அப்படின்னு குறிப்பிடப்படலை அப்படின்னா, மற்ற எல்லாரும் மரித்து அந்த ஒரு தற்செயலான காலத்துக்கு உயிரோடு இருந்து மறுபடியும் மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சதுக்கு அப்புறம், அவர் உயிரோடு இருந்ததுக்கு அப்புறம் அவர் திருப்பி மரிக்கலை. அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரு. அவர் அதற்கு அப்புறமாகவும் ஜீவனோடு இருக்கிறத அவர் தொடர ஆரம்பித்தார். நம்ம வாழ்க்கையில எப்போ நாம் செய்யும் காரியங்கள் இப்படி முதல் தரமாய் முத்திரையிடப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவி, அதாவது ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட் இருக்கணும். அதாவது அதை கண்டினியூ பண்ணணும். நாம் செய்யும் காரியங்கள், நற்கிரியைகளை என்ன பண்ணணும், நம்ம தொடர்ந்து செய்யணும். சங்கீதம் 51:10 போட்டிருக்கு, நிலைவாரமான ஆவியை எனக்குள் புதுப்பியும் தாவீது ராஜா கேட்பாரு. ஸோ இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம செல்லும் போது நாம் செய்யும் நற்கிரியைகள், இல்லைன்னா நாம் செய்ய தீர்மானித்திருக்கும் நற்கிரியைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிலைவரமான ஆவியை கர்த்தர்கிட்ட கேட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து அதை செய்யணும். அதை கொஞ்ச நாள் செய்துட்டு விடுவது தொடர்ந்து அதை செய்ய கர்த்தர்ட்ட நம்ம என்ன பண்ணணும், கிருபை கேட்கணும். God bless you.